இன்னைக்கு ஒரு இறுதி பயிற்சி. ஒரு மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் என்ன ஆசை? ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு. ஸோ நீங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ்ல அல்லது பகுதியில உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய பகுதி இந்த முழங்கால் இருந்து இந்த தொட வரணும். இந்த மசில்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதுலயே பெரிய மொத்தமான எலும்பு. அதை சுற்றி இருக்கக்கூடிய மசில் மாஸ் இதுதான் ஜாஸ்தியானது, மற்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மொத்த வெயிட்டையே இந்த கால் தானே தாங்குது. எப்போ ஒருத்தன் செத்து போறான், ஒருத்தனுக்கு நோய் வந்து சாகிறப்ப மரணம் கடைசியில் என்ன வருதுன்னா மூச்சு விட முடியாம சாகிறான். அந்த மூச்சு சரியா வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவன் நுரையீரல பிரச்சனை, கோலை சேர்ந்துக்குது. வயசானவங்க பாத்தீங்களா, கரு கருன்னு இழுத்துட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரக்அப் ஆயிரும். அப்ப இங்க கோலை சேராம இருக்கணும்னா நுரையீரல் நல்லா இருக்கணும். இந்த நுரையீரல் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து ஓடணும், ஆடணும், வேலை செய்யணும். அப்ப எப்ப வந்து உங்களால் நடக்க முடியாம கட்டிலேயே படுக்கிறீங்களோ, கட்டிலேயே உட்கார்ந்து இருக்க கொஞ்ச நாள் ஆக நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த சளி அதிகமாகி அதிகமாகி ஒரு மரணத்தை நோக்கி வரும்போது, அப்ப நீங்க நடக்கிற வரலாம் ஆயுசு, நடமாட்டத்தில் இருக்கிறவங்க நீங்க ஆயுசோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதானமா. அப்ப நீங்க நடமாட்டத்தோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய இந்த முழங்கால் இருந்து இந்த இடுப்பு வரலும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஆசனாஸ் பேரு உட்கட்ட ஆசனம்னு பேரு. நான் செய்யறேன், என்ன பார்த்து அப்படியே ட்ரை பண்ணுங்க. கை ரெண்டு இப்படி நேரம் வச்சுங்க, நேரம் வச்சுட்டு இப்படி கால் அப்படியே பொறுமையா மடக்கி 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 இப்படி கீழே வரும். இந்த பொசிஷன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, அது நல்லா இப்படி கீழே கூட போகலாம். நீங்க ஓரளவுக்கு ஹாஃப் ஸ்குவாட் வந்தா போதும். முடியுதாமா? இப்படி கை அப்படி லேசா ஸ்விங்கிங் பண்ணுங்க, இந்த கையை வச்சுங்க முன்பின். நான் சும்மா ஸ்விங் பண்றோம், அப்படி சுத்தில ஒரு தடவை வீடியோ எடுத்துக்க சாமி. சூப்பர். மூச்சை வந்து அடக்க வேணாம், நார்மலா மூச்சு இருக்கட்டும். கை வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வரட்டும். விஜயா முன்னாடி முன்னாடி வரப்போ ரெண்டும் சேருது, சேரக்கூடாது. இங்க பேரலா பாடிக்கு பேரலா போயிட்டு வரணும். இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ். இப்ப பாருங்க, இது ஏன் வந்து கையை ஸ்விங் பண்ண சொல்றோம்னா, இந்த மாதிரி இப்படி நின்னீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களால இருக்க முடியாது. அதே கை ஸ்விங் பண்றப்ப உங்களால ரொம்ப நேரம் பண்ண முடியும். உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க. சரிங்களா பரிமளமா? இதுதான் நீங்க அடுத்த வாரம் வர எக்ஸசைஸ். நான் எந்திரிச்சோன்னு எந்திரிச்சிட்டீங்க அப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கே முடியல, இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. டெய்லி வந்து அந்த டைம் பார்த்துங்க, 2 நிமிஷம், அதை 3 நிமிஷம் ஆக்குங்க, 4 நிமிஷம் ஆக்குங்க. கண்டினியூஸா ஒரு 5 நிமிஷம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாம இந்த கால் வலியெல்லாம் நல்லா போயிடும். முட்டி வலி தன்னை போல சரியாயிரும், உடம்பு ஸ்ட்ரென்த் ஆயிரும். சரிங்களா? தொடர்ந்து செய்யலாமா? சரிங்களா? இந்த ஒரு வாரம் பூரா இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களுடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.